ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். இந்த வருடம் கார்த்திகை தீபத் திருவிழா 5 வீட்டு சுவாமி திருக்கோயில் மிக விமர்சையாக நடைபெற்றது. செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் சொக்கப்பனை கொளுத்துவதற்கு முன்பு கோயில் வளாகம் முழுவதும் திருவிளக்குகளால் ஒளிர்ந்தது. இருளை நீக்கி ஒளியையும் ஞானத்தையும் தரக்கூடிய மங்கள விளக்கினை ஏற்றினோம். வீட்டில் அமைதி பெருகவும் விளக்கேற்றினோம். வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகிட மங்கள திருவிளக்கை செட்டியாபத்து கோயிலில் ஏற்றினோம். உலகிற்கே ஒளியாய் விளங்கும் ஒளிரும் திருவிளக்கினை ஏற்றினோம். வறியோரும் வளமாக வேண்டி திருவிளக்கினை ஏற்றினோம். அன்பு என்னும் விளக்கால் உலகமே அமைதியுடன் விளங்க திருவிளக்கினை ஏற்றினோம். இன்று ஏற்றிய தீபம் போல எந்த நாளும் அக இருளை களைந்து குணச்சுடரை ஏற்றினோம். உன்னையே நீ யாரென்று புரிய வைக்கும் ஆன்மீக தீபத்தை ஏற்றினோம். வழி தெரியாதவர்களின் ஒளிகாட்டி என்ற வழிகாட்டியான தீபத்தை ஏற்றினோம். மனதிற்குள் நல்ல தீபங்களை ஏற்றி மன இருளை நீக்கி வாழ்வில் வளம் பெற தீபங்கள் ஏற்றினோம். அருள் ஒளிகளை பாதையாக படைக்கும் நல்ல விளக்குகளுக்கு ஒளியேற்றினோம். சகோதரத்துவம் என்ற அணையாத தீபத்தை நம் மனங்களில் நீங்காமல் இருப்பதற்காக திருவிளக்குகளை ஏற்றினோம். திருமூலர் கூற்றுப்படி உடலையே விளக்கோடு ஒப்பிட்டு உள்ளிருக்கும் ஒளியை காணும் திருவிளக்கினை ஏற்றினோம். அவருடைய பாடல் இதோ: விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறு, விளக்கின் முன்னே வேதனை மாறு, விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்குவர் தாமே, விளக்கில் விளங்கும் விளக்குவர் தாமே. இப்போது இந்த பாடலின் பொருளை காண்போம். அகத்தில் உள்ள விளக்கை ஏற்றி பரம்பொருளை உணருங்கள். அகத்தில் உள்ள விளக்கை ஏற்றி பரம்பொருளை உணருங்கள். அந்த விளக்கை போற்றுகின்ற சித்தர்கள் தாமே அந்த விளக்காக விளங்குபவர்கள். அந்த விளக்கை போற்றும் சித்தர்கள் தாமே அந்த விளக்காக விளங்குபவர்கள். துன்பங்கள் நீங்கும், அதனால் துன்பங்கள் நீங்கும். நீங்களும் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள். திருவிளக்கினை ஏற்றி வாழ்வில் வளம் பெறுங்கள். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன்.